தொண்டர் கண்டு டண்டி மொண்டிருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் புண்டரீகம் தருவாய். சண்ட தண்ட வெம்சூர் மண்டலங்கொண்டு பண்டர் அண்டர் அண்டங்கொண்டு மிண்டி மிண்ட கண்டு உருண்ட அண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே. தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் புண்டரீகம் தருவாய். சண்ட தண்ட வெம்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே. தேவரீரின் தொண்டர்கள் தம் ஞான கண்ணால் பார்த்து முகந்து பருகி இன்புற்று இருக்கின்ற தேனை ஒத்த மெய்ஞானத்தை தரவல்லதாகிய தண்டை அணிந்த அழகிய தாமரன் மலர் போன்ற தேவரீரின் திருவடிகளை அடியேனுக்கும் தந்தருள்வீராக. வேகத்தை உடையவனும் தண்டாயுதத்தை கொண்டவனுமாகிய வெய்ய சூரபத்மன் முற்காலத்தில் மண்ணுலகையும் தேவருலகையும் கைப்பற்றி நெருங்கியதை பார்த்த தேவர்கள் அச்சத்தினால் கீழே விழுந்து உருண்டு தமது உலகை விட்டு ஓடாதபடி வேலாயுதத்தை விடுத்து அருளிய ரட்சக மூர்த்தியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய. சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கத்தும் தரங்க கடல் சூழ் புவியில் தித்தித்திடும் செந்தமிழ் மாலை செய்யும் வித்தர்களின் தீவினை விளக்கும் அத்தித்தலைவன் அருள் பார்வையதே. கந்தர் அலங்கார வரிசையிலே இன்று 92வது பாடலாகிய திருவடி பிரார்த்தனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பாடல். தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரீகம் தருவார். சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டுருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே என்கின்ற ஒரு சிறப்பான பாடல். தொண்டர்னு சொன்னா இறைவனை பாடுகின்ற, இறைவன் அடி சேருகின்ற அடியார்களை தொண்டர்கள் என்று சொல்லுவார்கள். தொண்டருக்கு ஒரு நியதி கொடுத்திருக்கிறார்கள். பதமுத்தி மூன்றும் பழுது என்று கைவிட்டு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரமபதம், கைலாயம், வைகுண்டம், இந்த சொர்க்கலோக பதவிகள் எல்லாம் எனக்கு வாண்டான்னு விட்டுடுவாங்களாம். இங்க பூலோகத்தில் இருக்கும் போது எனக்கு இந்த எந்த பதவியும், வைகுண்ட பதவியும் வேண்டாம், சொர்க்கமும் வேண்டான்னு விடுவாங்க. பதமுத்தி மூன்றும் பழுது என்று கைவிட்டு இதமுற்ற பாச இருளை துறந்து. இங்க வாழ்க்கையில் இருக்கும்போது பாசம், உலக பசு பாசத்தொந்த மதுவாலே அருணகிரிநாதர் சொல்வார். அந்த மாதிரி உலக பாசங்களை எல்லாம் விட்டு இதமுற்ற பாச இருளை துறந்து மதமற்று, எந்த விதமான மதங்கள் கோட்பாடெல்லாம் கிடையாது, மதமற்று யான் எனது மாற்றி, எனக்கு அகங்காரம் அமகாரம் என்பது இல்லை, யான் எனது மாற்றி விட்டு அங்கே இதமுற்ற தொண்டர் சிவத்தொண்டர் தானே. தொண்டர்கள் யாருன்னு கேட்டா அவங்க பதமுற்றி மூன்றும் பழுதி என்று கைவிட்டு இதமுற்ற பாச இருளை துறந்து மதமற்று யான் எனது மாற்றி விட்டு ஆங்கே இதமுற்ற தொண்டர் சிவத்தொண்டர் தாமேன்னு தொண்டருக்கு ஒரு நேதி கொடுத்தார்கள். இப்படிதான் தொண்டர்கள் இருப்பாங்க. இந்த தொண்டர்களுக்கு 24 மணி நேரமும் சிகர மறுத்த வாழ்வது சிவஞானம். சிவபெருமானுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு உணவு, அதுதான் அவர்களுக்கு வாழ்வு, அதுதான் அவர்களுக்கு நிம்மதி. அந்த இறைவனையே நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள், இறை அருள் செய்கின்றவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்கள் தொண்டர்கள். அதனால இந்த தொண்டர்களுடைய பெருமை மிக்க பெரியது. அதனாலதான் இந்த தொண்டர்களுக்கு கதையெல்லாம் சொல்லுகின்ற கதையை தொண்டர் புராணம்னு சொல்லாம பெரிய புராணம்னு சொன்னாங்க. தொண்டருடைய பெருமை வாய்ந்தது. தொண்டர்கள்னா இறைவன் அடியார்களுக்கு தொண்டர்கள்னு பேரு. அவ்வளோ பாட்டிக்கிட்ட பழமுதிர் சோலையில முருகப்பெருமான் அந்த நாகப்பழ லீலை பண்ணினார். பழம் சுட்ட பழமா சுடாத பழமான்னு கேட்ட போது அவ்வளோட்ட கேட்கிறார், பெரியது எது அப்படின்னு. அதுக்கு அவ்வளோ பதில் சொல்றார், பெரியது கேட்கின் எரி தமிழ் வேலோல் பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உண்டியில் வந்தோம், கரியமாலோ அலைக்கடல் துயின்றோம், அலைக்கடல் குருமணி அங்கையில் அடக்கம்.
குருமணியோ கலசத்தில் பிறந்தோம். கலசமோ புவியில் சிறு மண். புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம். அரவமோ உமையால் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிது அப்படின்னு சொன்னா. அதனால தொண்டர்களுடைய பெருமை சொல்லவும் பெரிது. எல்லாத்தோட பெருசு எதுன்னு கேட்டா தொண்டர்களுடைய பெருமை. ஏன்னு கேட்டா அந்த தொண்டர்களை நினைச்சுட்டா இறைவன் தொண்டருக்கு அடியார். தொண்டர்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய இறைவன். அதனால மனத்துக்குள்ள இருக்கிறவனை இறைவனை கண்டு கொண்டவர்கள் தொண்டர்கள். தொண்டர்கள் அவர்கள் இறைவனை கண்டு அண்டி மொண்டு அவருடைய திருவடியை அண்டி இவங்கெல்லாம் 33 தேவர்களும் திருச்செந்தூர் முருகனை காண்பதற்காக காலையிலே பிராதகாலத்திலே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே வண்டுகளாகவும் தேனீக்களாகவும் வந்து மொய்த்து கொண்டார்களாம். தாமரை மலரை மொய்த்து கொண்டு அதில் இருக்கிற மகரந்த தேனை உண்பதற்காக வருவார்கள். அதுபோல தொண்டர்கள் முருகப்பெருமானுடைய திருவடியை கண்டு அண்டி அவர்கிட்ட சேர்ந்து வந்து மொண்டு அவருடைய தேனை, அந்த மகரந்த தேனை, அமிர்தத்தை, முருகனுடைய திருவடி அமிர்தத்தை உண்டு இருக்கும் சுத்த ஞானம் என்னும் முருகப்பெருமானுடைய திருவடி தாமரை சுத்த ஞானம், பரஞானம், அப்பர ஞானம், ஞானத்தின் சிகரம் எல்லாமே முருகனுடைய திருவடி. அந்த ஞானத்தை அடைவதுதான் முக்கியமான. அங்கே சொல்ற காட்சி புறத்தி பிறான் பதத்தே கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிது. நான் உங்களுக்கு மோட்ட வீடு கிடைக்கணுமானா முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சா போறோம் அப்படிங்கிறாங்க. திருவடியும் தண்டையும் சிலம்பம், சிலம்பு ஊடுருவ பொடிவடிவும் வேலும் அப்படின்னு அருணகிரிநாதர் மிக்க சிறப்பாக முருகனுடைய திருவடியை சொல்லுகின்றார்கள். அந்த திருவடியானது சுத்த ஞானம் எனும் தண்டயம் புண்டரீகம் தருவாய் தாமரை திருக்கால் உன கமல பதம் நாடி உருகி உலத்து அமுதூர உனது திருப்புகழோத அருளாய அருணகிரிநாதர் கேட்கிறார். கமல பாதத்தை நின்று பணிவேனோ சொன்னார். தாமரையில் மட்டி வாசமலர்த்த தாழினை நினைப்பை இருபோதுன்னு சொன்னார். அப்படி முருகனுடைய திருவடி தாமரை திருவடி. புண்டரீகத்திலும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருளாய் சொன்ன பொக்கக்குடியில் புகுதாவகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருளாய் சொன்ன சேம கோமல பாத தாமரை. சேம கோமல பாத தாமரைன்னு சொன்னாங்க. அவர் எந்த இடத்துல முருகனுடைய திருவடியை தாமரையாக சொல்லி செக்கச்சி வந்திருக்கும் திருவடி தாமரையை கருகா மரவா நெறிகான எனக்கு இரு தாள் வனஜம், வனஜம்னா தாமரை, இரு தாள் வனஜம் தர என்று அருள்வாய் வரதா முருகா சுரபூபதின்னு சொன்னாரு. முருகப்பெருமானுடைய திருவடி தாமரைகளை எடுத்து பேசுகிறார்கள். அப்படி தாமரையாக இருக்கக்கூடிய தண்டயம் புண்டரீகம் தருவாய். அடியார்கள் எல்லாம் முருகனுடைய திருவடி தாமரையை மலர் என்று ஒத்து அந்த மலரிலே இருக்கக்கூடிய அமிர்தமாகிய ஞான பொருளை எடுத்துக் கொள்வதற்காக வண்டாகவும் தேனீக்களாகவும் வந்து மொண்டு இருந்து அந்த தேனை உண்டு அருந்துகின்ற அந்த சுத்த ஞானத்தை இங்கே அருணகிரிநாதர் சுட்டி காட்டுகிறார். இதுக்கப்புறம் போர்க்களம். இந்த போர்க்களத்துல வந்து தேவர்களை படாத பாடுபடுத்தினார்கள் அசுரர்கள். சிவபெருமானுடைய வடக்கு கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய துவாரபாலகர் 2 பேர், சண்டா பிரசண்டர்னு 2 பேர். அந்த சண்டர் முண்டர், சண்ட பிரசண்டர், சண்டர் தண்டர், இப்படி எல்லாம் இவங்க துவாரபாலகர்கள். இவங்க எல்லாம் அதி பயங்கரமானவர்கள். சண்டர்னு சொன்னாலே சண்டைக்கு தயாராக இருக்கக்கூடிய, போர்க்களத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய கொடுமையும் கோபமும் கொண்டவர்கள். தண்டம்னா தண்டாயுதம், கிளப்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. கோதண்டம் சொல்ற, மகாவிப்பு கையில் இருக்கிற கோமத்தியம் சொல்றாரு. அது மாதிரி தண்டம் அப்படிங்கிறது கதை மாதிரியே கொஞ்சம் குண்டா இருக்கும். தண்டு ஆனா கீழே கொஞ்சம் குண்டா இருக்கும். அதுக்கு தண்டம்னு பேரு. அந்த சண்டை கொடுமையும் கோபமும் கொண்ட அசுரர்கள் தண்டாயுதத்தை கையில் எடுத்துட்டு தேவலோகத்துக்கு வர்றாங்களாம். தண்ட வெம் சூரர், கோபம் கொண்ட சூரர்கள் மண்டலம் கொண்டு, மண்டலம்னு சொன்னா பயப்பட வேண்டாம். மண்டலம்னா 40 நாள் மண்டல விரதம், அதெல்லாம் கிடையாது. மண் தலம், மண்ணாகிய தலம் பூமி. மண்டலம்னா பூமி. பூமியை கையாண்டாங்க. சூரபத்மன் வந்து முதல்ல பூமியை பிடிச்சான். அது மட்டும் அல்லாம பண்டு அண்டொருகால் அண்டர் அண்டம் கொண்டு, அண்டர்னா தேவர்கள், அண்டம்னா தேவர்கள் வாழ்கின்ற ஊராகி அமராவதி பட்டணம். மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மெண்டு, மண்டினா தேவர்கள் எல்லாம் வந்து கும்பல், அசுரர்கள் எல்லாம் வந்து கும்பலா இடம் பிடிச்சிட்டாங்க. மண்டி தான் நிறைய. இப்ப மண்டி காய்கறி மண்டி சொல்றாங்க, நிறைய காய கொண்டாந்து போடுறாங்க, அது மண்டி ஆறுது. மண்டுகள்லாம் நிறைய பேர் வந்து கூடுகிறது. சூரர்கள் எல்லாம் கொத்தா கூட்டமா கோடியா வந்தார்களாம் தேவர உலகத்துல. உலகம் கீழே விழுந்துருமா தேவர உலகம். அந்த அளவுக்கு சூரபத்மாதிகள் வந்தார்கள்.
மண்டி மிண்ட, மிண்டனா சத்தம் போட்டாங்க, ஆரவாரம் பண்றது. மிண்டாதுன்னு மலையாளத்துல சொல்லுவாங்க, பேசாம இருக்குன்னு. சத்தம் போடுறது, ஆரவாரம் பண்றது மிண்ட. மண்டி மிண்ட மிண்ட கண்டு, அவங்க சத்தம் போட்டதை பார்த்து பயந்துக்கிண்டு கண்டு உருண்டு, அதை பார்த்து பயந்து நான் ஓட நீ ஓடன்னு ஒத்தொத்தன தேவர்கள் எல்லாம் அண்டர்கள் ஓடுகின்றார்களா கண்டு உருண்டு அண்டர் தேவர்கள் விண்டு ஓடாமல் பிரிஞ்சு 33 கோடி தேவர்கள் தனித்தனியா பிரிஞ்சு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே, அவங்க ஓடாம பயப்படாம நான் இருக்கேன் காப்பாத்துறேன்னு சொல்லி முருகப்பெருமான் தன்னுடைய கை வேலை தொட்ட மாத்திரத்திலே அது புறப்பட்டு போய் கிரௌஞ்சகிரியும் தாரகாசுரனையும் சூரபத்மாதிகளையும் அடித்து கொன்று ஓட்ட போட்டு 7 மலைகளை கொண்டு 7 கடலை குடித்து சூரபத்மா ஆகிய எஃகு மரம் ஆகிய அவனை 2ஆக பிளந்து வேலும் மயிலுமாக சேவலும் மயிலுமாக கொண்டு வந்து தந்து வேல் திரும்பி வந்து எய்த பின்பு கந்தன் கையில் மீண்டும் வந்து நின்ற வேல்னு அந்த வேல் முருகப்பெருமான் கையில வந்து திரும்பி நின்னுச்சான். அப்படிப்பட்ட வேல் தொட்ட காவலனாகிய முருகப்பெருமானே, உன்னை அண்டர்கள் தொண்டர் கண்டு. இதுல ஒரு அற்புதம் என்னன்னு கேட்ட, அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அடியாராகிய தெய்வ புலவர். முருகனே வந்து நாக்குல சரவணா அக்ஷரம் எழுதி தாரக நாமா எழுதி பிரணவாகாரம் கொடுத்த காரணத்தினாலே எல்லார போலவும் புலவர் கிடையாது. அருணகிரிநாதர் தனிச்சிறப்பு வாய்ந்தவர், தெய்வ புலவர். இவருடைய பாடலுக்கு திருப்புகழ்னு பெயர் முருகனே இட்டு கொடுத்தான்னா எவ்வளவு சிறப்புன்னு பார்த்துப்போ. அந்த முருகப்பெருமான் கொடுத்த அனுகிரகத்திலே அவர் பாடியிருக்கிற பாடல்ல நகர நகரம் மெய், நகரம்னா நான், அதுக்கு மெய்னா மேல போட்டு வச்ச இன்னு, அந்த நகர மெய்ய இந்த பாடல்ல மெல்லோசை சிறந்த சந்த பாடலாக அமைத்து 21 தரம் பிரயோகிச்சிருக்கார். ஒரு பாடல்ல ஒரு வெண்பானா நன்னால 16 அடிகள் சேர்ந்தது ஒரு வெண்பா. இந்த ஒரு பாடல்ல 16 இல்லை நிறைய இருந்தாலும் அதுல 21 எண் கொண்டு வந்திருக்கார். தொண்டு கண்டு அண்டி முண்டு உண்டு தண்டை புண்டரீகம் சண்ட தண்ட மண்டலம் கொண்டு பண்டு அண்ட அண்டம் கொண்டு மண்டி மிண்டு கண்டு உருண்டு அண்ட விண்டு, இப்படி 21 எண்ணாகரம் யூஸ் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சிறப்பு இறைவனுடைய திருவருள் இல்லாம நடக்காது. அந்த அளவில் இந்த பாடலை கொடுக்கும் போது இந்த வார்த்தைகளை கொடுத்து அங்கே சூரபத்மாதிகளுடன் அண்டர்கள் சேர்ந்து போர் பண்ணும் போது அந்த அமக்களத்திலே இவங்கெல்லாம் ஓடுறது, இது அத்தனையும் வருவது போதே இந்த இண்டு சொல்லி அந்த போர்க்களம் மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருக்கார். இது மாதிரி ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க, டண்டன் 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 போர் நடக்கும் போது அந்த அளவிலே இந்த பாடலை போர் நடக்கிற மாதிரி பாடியிருக்கிறார். மட்டுமல்லாமல் இந்த போரிலே இவ்வளவு இருந்தாலும் வேல் தொட்ட முருகப்பெருமானுடைய திருவடி தாமரைகள்ல வண்டிகள் எல்லாம் ஓசை பண்ணின்னு ஓடி வந்து அவனுடைய திருவடி தாமரை மலரை அடைகின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பாடல். இந்த மாதிரி பாடல் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த தொண்டர்கள் எல்லாம் ஓடோடி வந்து எங்கிருந்தாலும் வந்து முருகனுடைய திருவடியே, அந்த திருவடியை திருமூலர் சொல்லும் போது திருவடியே சிவமானது தேரில், திருவடியே சிவயோக சித்தியில், திருவடியே செல்கதிக்கு இது செப்பின், திருவடியே தஞ்சம் தெளிவார்க்கே அப்படின்னு சொன்னார். திருவடியே தஞ்சம் தெளிவார்க்கே, யாரு புத்தி தெளிஞ்சாரோ அவங்களுக்கு திருவடிதான் தஞ்சம். முருகனுடைய திருவடியே தஞ்சம் தஞ்சம் என அந்த செந்தூர் பாடல்ல அருணகிரிநாதர் பாடல தஞ்சம் தஞ்சம் சிறியே மதி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு முருகப்பெருமானுடைய திருவருளுடைய பெற்று அவருடைய திருவடி தாமரையை தலைமையில் வைத்து நான் பாட வேண்டும். சூரில் கிரியில் கதிர்வேல் இருந்தோன் தொண்டர் குழாம் சாரில் கதியின்றி வேறிலை கான் தண்டு தாவடி போல் தேரில் பரியில் கரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமேன்னு சொன்னாரு அருணகிரிநாதர். அங்க என்ன சொல்றாருன்னா, சூரில் கிரியில் கதிர் வேல் எரிந்தோன் அவனுடைய தொண்டர் குழாம் சாரியில் கதியின்றி வேறிலை காண். இப்ப நாமெல்லாம் காலையில பிராத காலத்துல சுப்பிரமணிய சுவாமியுடைய திருவடியை நாடிக்கொண்டு சேர்ந்திருக்கோமே, இந்த தொண்டர் குழாம் வேணும். அப்படிதான் அருணகிரிநாதர் கேட்கிறார். தொண்டர் கண்டு இந்த தொண்டர்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறான் முருகன். கண்டு அண்டி கொண்டு இருக்கின்ற சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரீகம் தருவாய். தண்ட கண்ட வெஞ்சூரர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மிண்டு கண்டுருந்து அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே என்ற பாடல். வெற்றி வேல் முருகன் கரோ.